ஓகே, என் பேர் வந்துருக்கு. இப்போ இதில் ஒரு ஆள் இருந்து வேலை செய்கிறதுக்கு இது நல்ல இடம். இந்த அடி அசைந்து வரும் சிங்கார பெண் இது வேறு நல்லபடியாக. இதில் அவ்வளோ வெயிட் இல்லை. ஏன்னா அந்த உயரத்தை பார்க்க தெரியுது தானே. நிலத்துக்கு கீழே இருந்து தண்ணி மட்டத்தில் இருந்து நல்ல உயர்ந்து நிற்கிறார். அப்போ அதிலேருந்து தெரியுது கணக்க வெயிட் இல்லை, கணக்க பேசஞ்சர்ஸ் வேறு இல்லைன்னு தெரியுது. பேசஞ்சர்ஸ் கூட அது கீழே ஆழ்ந்து கொண்டு போகும். அதான் மிதப்பு விதி என்றது தானே. மிதப்பு விதி என்றது வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி അതിൻ്റെ വെയിറ്റ് ஏற்ற அளவுக்கு தண்ணியை இடம் பெயரும். ஆர்க்கிமிடிஸ் லா. பேசஞ்சர்ஸ் ஏறுறதுக்கும் ரெடி ஆகினோம். அதில் வெளியினம் திருப்பி கொண்டு வர போயினோம். நல்லா அழகாக இருக்குன்னு. தெரியுதா? ஓகே, நான் அதெல்லாம் வர போகிறேன். எனக்கு நல்ல விருப்பமான மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டில் ஒன்று பெரிய எல்லாமே என்ன லைட் ரயில், பஸ், சைக்கிள் நல்லா இருக்குது. லைட் ரயில், மெட்ரோ, அது மாதிரி இது சிட்டியில் உள்ள இன்னும் ஒரு மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் தான் பெரிய. அநேகமாக இப்போ எல்லா சிட்டிகளையும் வந்தது. இப்போ நாங்கள் இதில் போகிறோம். சரி, போயிட்டு அந்த ஒலிம்பிக் பார்க்கில் இறங்கி அதுக்குள்ளே கொஞ்சம் சுற்றி பார்ப்போம். டிரான்ஸ்போர்ட் நியூ சவுத் வேல்ஸ் இதை ஓன் பண்ணி ஆப்ரேட் பண்ணினோம். சரி, பார்த்தீங்களா என்ன மாதிரி கட்டுறாரு. கப்பல் கட்டுறது அதுதான் ஒரு இது ஒன்று போட்டு கட்டுறார். எடுத்து அப்புறம் இந்த ரேம்பை தூக்கி வைப்பார் ஆக்கள் ரங்குறது. சரி, இதுக்கு இப்போ போயிடலாம். இன்றைக்கு போயிடலாம். அன்ஆத்தரைஸ், நாட் அலவுட் போதும். இன்றைக்கு அவ்வளோ க்ரௌட் இல்லை. இதில் அவ்வளோ வாக்கள் இல்லை. பார்க்கலாம். சரி, இதான் நினப்பதை நடந்து வந்த அந்த பிரிட்ஜ் அழகாக இருக்குல்ல. நல்ல மேன்க்ரோவ்ஸ் எல்லாம் இருக்குது. சிட்னியின் அழகாக ரசிப்பதற்கு சொல்லி வெளியில் பாருங்கள். சம்மர் என்ன விண்டர்னு சொல்கிறாங்கல்ல, எவ்வளோ ஒரு வெயில் வெளியில் திரும்பி எல்லாம் பார்க்கக்கூடியாக இருக்குது. இது பொதுவில் அட்ரஜினிஸ் சில முந்தி இருந்த இடங்கள். அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த பேர்கள் எல்லாம் வச்சுக்கிட்டோம். இதான் நான் அப்போ சொன்ன பிரிட்ஜ். நான் கீழே இதுக்கு ஒரு ஃபெரி ஒரு அக்சஸ் போட்டு முழுக்க இன்ஸ்பெக்ட் பண்ணினாங்க.
பார்க்கிங் போட்டு அது வந்து பாடி வந்து சரியாக நடக்கிறது பிள்ளைங்கள வேணும் போட்டு இடத்துல வந்து செய்கிறது 2 பக்கமும் நல்ல மேன்க்ரோவ்ஸ் இருப்பாங்க நல்ல வழியாக இருக்கேன் சொல்லி வேலையில் நிச்சயமாக சிட்டிக்கு வராக்கள் இந்த சரி டிரான்ஸ்போர்ட்டை வந்து கட்டாயம் போகும் இங்கே இருக்கிறாக்கள் கூட தவற விடாமல் பார்க்கக்கூடிய சரி ரைடு உண்டு நல்ல அழகான இந்த பரமட்டா ரிவர் வந்து நேர ஓஷனுக்கு கலெக்ட் பண்ணியிருக்கும் எல்லா ரிவர்ஸும் பொதுவாக ஓஷனோட கனெக்ட் பண்ணியிருக்கும் அது அறிவிடும் இந்த கேட்ச்மெண்ட் வந்து பரமட்டா ரிவர் கேட்ச்மெண்ட் சொல்கிறது இட்ஸ் மெசிவ் ஏரியா பிளாக் டவுன் இங்கே காசல்வில் அந்த பக்கத்தில் இதெல்லாம் தண்ணி வருது நல்லா அழகாக இருக்குண்ணே என்ன அழகான ஒரு நாள் கூட ஒரு நாள் ரசிப்பதற்கு மிகவும் அழகான ஒரு நாள் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஆட்சி பிரிட்ஜ் உண்டு ரசிக்கக்கூடிய விஷயம் வந்து இந்த 2 பக்கம் இருக்க சதுப்பு நிலங்கள் சொல்லக்கூடிய இந்த மேன்க்ரோவ்ஸ் இதில் ஒரு பிரான்ச் கூட வெட்டையில்லாது வெட்டினால் பயங்கர ஃபைன் டேமேஜ் பண்ண இது நீங்கள் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் செய்யக்கூடிய இதில் ப்ரொடெக்ட் பண்ணுறது தேவை இந்த இயற்கையை பாதுகாக்க வேண்டியது எங்களுடைய கடமை பாருங்கள் நல்ல வழியாக இருக்குது பார்க்கறது அழகான சூப்பராக இருக்குது நல்லா இருக்குண்ணா இதுக்கண்டே ஒரு தனி வீடியோ போடலாம் பேரும் டூ மச்சாக போடுறேன் என்ன சொல்கிறதுன்னா ஆர்வ கோளாறு காரணமாக அதை ஸ்கிப் பண்ணுறோம் உங்களுக்கு விருப்பம் இல்லாத ஸ்கிப் பண்ணி கொடுக்குறாங்க டைம் பிரேக்கில் ஆர்வலாம் பார்க்கலாம் இப்போ உங்களுக்கு நேரம் இருக்கிறபடியாக ஸ்கிப் பண்ணி நேரம் இல்லாதபடியாக ஸ்கிப் பண்ணி பாருப்போம் சிட்டிக்கு வர விருப்பமானாக்கள் அதாவது இயற்கையை ரசிக்க பாருங்கள் ரசிக்க விருப்பமானாக்கள் ஆறுதலாக பார்க்கலாம் மற்றாக்கள் ஸ்கிப் பண்ணி கொண்டு பாருங்கள் அழகே ஆராதனை செய்கிறேன் எங்களோட போட்டில் கூட வரலாம் எங்களோட போட்டு வந்து அது கொடுத்த ஒன்று இறக்கி போட்டு இவ்வளோ அளவு அங்கே வர ஹோம்லெஸ் பீப்புளுடைய வீடு தான் அவைகள் வாசிக்கணும் இப்படியான அதுகளும் சிட்டியில் இருக்கு ஹோம்லெஸ் பீப்புளாக இருக்கும் அதில் ஃபியூச்சரில் வந்து இருக்கிறாங்க அதில் தெரியுது ஒரு டென்ட் அடிச்சிருக்கணும் அது இருக்கிறாங்க பரமட்டா ஜேம்ஸ் ரோஸ் டிரைவுக்கு வந்துட்டேன் ஜேம்ஸ் ரோஸ் டிரைவ் பிரிட்ஜ் இதுக்கு இந்தியாவில் ரைட் சைடில் அந்த லைட் ரைட் உங்களுக்கு இதுகள் பிடிச்சிருந்தால் தயவுசெய்து மற்றாக்களோட ஷேர் பண்ணி விடும்போது ஏன்னா காணைக்குள்ளே சொல்லும்போது சரி நல்லா இருந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணால் என்ன நடக்கும் நான் இப்போ கனவேர் வந்து இந்த இது நான் இந்த ஃபேஸ்புக்கில் போடைக்கில் தான் தட்டி பார்க்குறீங்க நினைக்கிறேன் ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு அந்த வேலை இல்லை எல்லா சப்ஸ்கிரைப் ஃபேஸ்புக்கில் போட்டு நீங்கள் பார்க்குறது நான் பெருசாக
விரும்ப இல்லை என்றால் அது உங்களை ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களை கூட்டிக் கொண்டு இந்த வீட்டை ஊட்டி வந்து காட்டுற மாதிரி இருக்கும். அந்தபடியாக நீங்களே சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டீங்கன்றால் அல்லாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி கொடுப்போம். அதுவும் ஒரு நல்ல வழி. நோட்டிஃபிகேஷன் விருப்பம் இல்லையா, நான் போடுற எல்லாம் வேறு விருப்பம் இல்லைன்னா சும்மா சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுப்போம். அப்போ இப்படியான பதிவுகள் வந்து உங்களுக்கு வேறு வேறு இது ரயில்வே ட்ராக் இருக்குது. பழைய அது வந்து பழைய கலைக்கோட் லைன். இப்போ வந்து லைட் ரயில் இப்போ போனால் நல்ல வடிவாக இருக்கும். லைட் அவ்வளோ க்ரௌட் இல்லை திரும்ப போகிறதுக்கும். எந்த இடத்த போகிறதுக்கு 20 நிமிஷம் இருக்குது. இதில் பைக்கும் கொண்டு வரலாம். உங்களோட பைக் இருக்குண்டா பைக்கை கொண்டு வாங்க. அடுத்த முறை வரைக்க நாங்கள் கொண்டு வர போகிறோம். அவ்வளோ க்ரௌட் இல்லை இன்றைக்கி. வாண்ட பேர் தான் இதுக்கு போட்டிருக்கணும். ஏதாவது பிரச்சனை வரைகளை அவர் இருக்கும் இதை அணைச்சி கொண்டு மிதக்க கொடுக்கிற மாதிரி மிதப்பு கட்டியால் லைஃப் ஜாக்கெட்ஸ்ன்னு சொல்கிறது ஃப்ளைட்டில் போட்டுற மாதிரி இங்கேயும் வச்சுருக்கணும். ஒவ்வொரு பேசேஞ்சர்ஸுக்கும் ஒவ்வொரு வச்சுருக்கணும். இது வந்து சொல்கிறது யூட்டிலிட்டி பிரிட்ஜ்னு சொல்லி. யூட்டிலிட்டி பிரிட்ஜ் என்றால் கேஸ் அல்லது ஃபியூவல், தண்ணி இதெல்லாம் யூட்டிலிட்டிஸ் சொல்லுவாங்க. லிக்விட்ஸ் ஏதாவது பாஸ் பண்ணுறதுக்கு தண்ணி, இது தண்ணியாக இருக்கலாம். தண்ணி மேலால் பிரிட்ஜுக்கு இதுக்கண்டு தனியாக யூட்டிலிட்டி பிரிட்ஜ் வந்து போட்டிருக்கோம். இது அந்த யூட்டிலிட்டி கம்பெனி வந்து வேறு ஓன் பண்ணுறோம். ஓன் பண்ணி மெயின்டெனன்ஸ் செய்கிறது கிடைக்கும். வெரி இன்ட்ரெஸ்டிங் யூட்டிலிட்டி பிரிட்ஜ். சேம் லைக் pedestrian, cyclist and road bridges, but that carry இப்படியான சாமான்கள் கரி பண்ணி கொடுத்துருக்கார். இதிலையும் மெயின்டெனன்ஸ் வெளியே இருக்குது. அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு சுத்தவரை போட்டிருக்கணும். அதில் அழகான ஒரு யூட்டிலிட்டி பிரிட்ஜ். அதுக்கு பக்கத்தில் மெயின்டெனன்ஸ் அக்சஸ் போட்டுக்கணும். அது போய் பைப் சிஸ்டத்தை செக் பண்ணுறதுக்கு அது செக் பண்ணுறதுக்கு போட்டுக்கணும். இன்னும் ஒரு ஃபெரி டெர்மினல் ஒன்று வருது. சேம் லைக் எவ்ரி அதர் ஃபெரி டெர்மினல்ஸ். ரைடல் மயார் என்ற சபகத்தில் இருக்கிறார்கள். நான் இறங்க வேண்டிய இடம் அதில் தெரியுது. ஆனால் அது 10 நிமிஷம் எடுக்கும் எனக்கு போகிறதுக்கு.
மேலுக்கு ஏற விட்டுருக்கணும், நல்லா இருக்குது. சரி, நல்ல கொடி பறந்து கொண்டு இருக்கு. இது வந்து இங்கே ஆதிக்கொடிகள் ரெஜினியன்ஸ் ஃப்ளாக் பறந்து கொண்டு இருக்கு. அதுக்கு மேலே ஆஸ்திரேலியன் ஃப்ளாக் இருக்கு. Back down the river. Thank you very much. நல்ல அழகாக இருக்குது. இதை அழகை தவிர என்ன வார்த்தைகள் பாவிக்கலாம். எல்லாத்துக்கும் நான் அழகழகுன்னு சொல்கிறதும் அழகில்லாமல் இருக்குது. இது பாருங்க, இங்கே பக்கம் சைடால் இன்னும் ஒரு பிரான்ச் ரிவர் வந்து செய்கிறது. என்னையும் காட்டிக்கொள்கிறேன். That's me. Okay. பாருங்க, பிரிட்ஜு கீழே நல்ல வடிவாக இருக்குன்னு. சூப்பர். அது சொல்ல பேரிங்ஸ் இல்லை இருக்குது. அது பிரிட்ஜ் பேரிங்ஸ்ன்னு சொல்லி அது ஓவர் த டைம் மாற்றவாங்க. அதான் அந்த பிரமட்டா ரிவர் சில்வ போட்டர் ரோடு, சில்வ போட்டர் ரோடு கிட்ட வந்து சரிதானே நம்ம எல்லாமே இருங்கன்னு சொல்லி செடிக்கு வராக்கள் வந்து பாடம் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இதில் வந்து ரிவரில் ஓடக்கூடிய ஒரு அதுக்கு நீங்கள் பயணிக்கலாம். சிட்னியில் சிட்னியில் பியூட்டிஸை பார்க்குறதுக்கு ஒரு சான்ஸ்